நேயர் ஒருவர் சமீபத்தில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு காப்பீடு பெற முடியாத நிலையை சந்தித்துள்ளதாக நேயர் கூறியிருக்காரு. தன்னுடைய காருக்கு காப்பீடு கேட்டு விண்ணப்பித்த போது வெள்ளம் சூழ்ந்த நிலையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் வேணும்னும் காப்பீட்டு நிறுவனம் கேட்டதாக சொல்லியிருக்காரு. ஆனால் தனக்கு அதை பற்றி முன்கூட்டியே தெரியாதால படம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. மேலும் காரை அதே நிலையில் நகர்த்தாமல் வைத்திருந்தாலும் கூட காப்பீட்டு நிறுவன பிரதிநிதிகள் இதுவரை யாரும் வந்து பார்க்கல. அது மட்டும் இல்லாம அந்த இழப்பீட பெற என்னால் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொந்த செலவில் பழுதும் பார்க்க முடியாம தொடர்ந்து கார் அதே இடத்துல இருக்கிறதாக சொல்லியிருக்காரு. அதாவது காப்பீட்டு நிறுவனங்கள் இத்தனை நாளுக்குள்ள கிளைமை செட்டில் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது வரைமுறைகள் இருக்கா, இல்ல அந்த ஏஜென்ட் வந்து நேர்ல பார்க்கணும் அப்படின்றத காலக்கெடு ஏதாவது இருக்கா அப்படின்றது நேருடைய கேள்வி. இதுக்கு உங்களோட பதில் என்ன? நீங்க கேட்டிருக்கீங்க, இப்போ காருக்கு காப்பீடு எனக்கு கிடைக்கல, வெள்ளம் சேர்ந்த புகை எடுக்கணும் அப்படின்னு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அந்த மாதிரி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவ்வளவா இன்ட்ரெஸ்டே பண்றது இல்ல. ஏன்னா வீட்டு உள்ள கார் வச்சிருந்து அதுல தண்ணி திடீர்னு ஏறிடுச்சா கூட அது கூட கிளைம் கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கிளைமே ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ரைட்ஸ் இல்ல. நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்னா சர்வேயர் அனுப்ப சொல்லுங்க. சர்வேயர் அனுப்பலான்னு நீங்க பண்ணலாம்னா இப்ப நீங்க நிறைய இடத்துல கொஞ்சம் டிலே ஆகுது இந்த மெயினா. பட் ஆனா மழையிலேருந்தே ஒரு மாசம் ஆச்சு, உங்களுக்கு சர்வேயர் ஒன்றும் வரலன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில ஏதாவது ஒரு ப்ராப்ளம். நீங்க உங்க முகவர் யார் உங்களுக்கு அந்த பாலிசியை வித்தாரோ அந்த முகவர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, இன்னும் சர்வேயரே வரல, எனக்கு கொஞ்சம் சர்வேயர் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அப்படி இருந்து நீங்க அவரையே ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நீங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்தீங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜரை போய் நீங்க மீட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கு, ஒரு மாசமா எனக்கு வண்டி ஓட்ட முடியலன்னா நாங்க எப்படி வண்டி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா இது நீங்க சொந்த வண்டியில கூட நீங்க கிளைம் பண்ணலாம். பட் நீங்க சர்வேயர் பார்க்காம நீங்க சொந்த செலவுல கிளைம் ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கிளைமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் சர்வேயர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு கூட நீங்க சொந்த செலவுல பண்ணீங்கன்னா கூட நீங்க கிளைம் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்க வண்டி வரணும் ஸ்டார்ட் பண்ணாம அங்கேயே நிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி போய் அப்ரோச் பண்ணி கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வரலன்னா நீங்க அங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் பேசுங்க. அப்படியே வரலன்னா இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மன்ல நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த டேட்ல நான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கேன், இந்த இஷ்யூ எனக்கு இருக்கு. அதுவும் வரலன்னா நீங்க ஐஆர்டிஏக்கு டைரக்டா ஒரு மெயில் எழுதிடலாம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேல. அதுக்கு நீங்க முதல்ல பேசிக் லெவல்ல முடிக்க நீங்க ஐஆர்டி வரைக்கும் போக வேண்டாம். பேசிக்கா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில பேசுங்க, இல்ல இந்த ஜோனல் ஹெட் யாராவது அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படியே வரலன்னா நீங்க இந்த அடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு யாரும் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கிளைம் கொடுக்க முடியாது அப்படின்னு எதையும் சொல்லவே முடியாது. கிளைமோட ப்ரொபோர்ஷன் ஒன்னா முன்ன பின்ன குறையலாம். உங்களுக்கு நீங்க 100% எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% வரலாம், 75% வரலாம். அவ்வளவுதான் இருக்கலாமே தவிர்த்து டோட்டலா கொடுக்க முடியாதுன்னு சொன்னா டெஃபினட்டா நீங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேல கேஸ் போடுறதுக்கு கூட உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு.